வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். தேர்தல் மேளா, தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. தேர்தல் அறிக்கையை தயாரிப்பது, கூட்டணி பேச்சுவார்த்தைகள், என்னவெல்லாம் சொல்வது, புதிய புதிய வார்த்தைகளோடு வியூகங்கள் அமைக்க தொடங்கியாகிவிட்டது. அந்த வகையிலே தான் இன்றைய விவாத நேரத்தின் தலைப்புகளும் அமைந்திருக்கிறது. தலைப்பை பார்க்கலாம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்திய அதிமுக கூட்டணி. அமித்ஷாவை தொடர்ந்து இபிஎஸ்ஐ சந்தித்த நயினார் நாகேந்திரன். அமித்ஷாவுடன் டிடிபி சந்திப்பு. என்டிஏ கூட்டணியில் டிடிவி இணைகிறாரா? திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சு எப்போது தொடங்கும்? இந்தியா கூட்டணியை காங்கிரசார் பலவீனப்படுத்த வேண்டாம், செல்வ பெருந்தகை. இந்த தலைப்புகளில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு ராமசெய்யோன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சேயோன் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அனைத்து கட்சிகளும் கூட்டணியில் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணப்படுகிறார்கள். விருப்ப மனு வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். யாருக்கு என்ன தொகுதி என்று சூசகமாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் திமுகவிலிருந்து இந்த செயல்கள் எல்லாம் தொடங்கவில்லை என்று வெளியே பரவலாக பேச்சுவார்த்தை அடிபடுகிறது. எப்பொழுது உங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? திமுக கூட்டணியை பொறுத்தவரை இது இன்று நேற்று ஏற்பட்ட கூட்டணி அல்ல. 2016 இருந்து காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறோம். 2019 பாராளுமன்ற தேர்தலிலே இப்போது உள்ள கூட்டணி கட்சிகள் அனைத்தும் 2019 பாராளுமன்ற தேர்தல், 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், 5 தேர்தல்கள் இந்த கூட்டணி ஒன்றாக இருக்கிறது. இந்த கூட்டணி சந்திக்கக்கூடிய 6வது வெற்றி தேர்தல். கடந்த நான் குறிப்பிட்ட 5 தேர்தலிலும் கிட்டத்தட்ட 80% மேலான வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. அதனால் எங்களுக்கு அந்த கூட்டணிக்குள் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்பது தேர்தல் நேரத்திலே தான் தொடங்குவோமே ஒழிய இப்போது தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நாங்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளோடு தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை இன்றைக்கு தமிழகத்திலே நம்பர் 1 ஸ்ட்ராங் கட்சியாக இருக்கிறது. பொங்கல் பரிசாக தலைவர் அவர்கள் 3000 அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பழைய பென்ஷன் முறை அமல்படுத்தப்பட இருக்கிறது. இன்றைக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேர்தல் களத்திலே திமுக கூட்டணி நம்பர் 1 வலுவாக கூட்டணியாக இருக்கிறது. திமுக தான் மீண்டும் 7வது முறையாகவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாகவும் ஆட்சி பிடிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. நடைபெறக்கூடிய தேர்தல் என்பது 2வது 3வது அதிமுக கூட்டணிக்கா தவகா என 2வது 3வது இடத்திற்கு தான் போட்டியை ஒழிய என்னைக்குமே திமுக கூட்டணி நம்பர் 1 ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணிகளையும் திமுக தொடங்கிவிட்டது. எல்லா பணிகளும் தொடங்கிவிட்டது. இன்னும் தொகுதி பங்கீடு மட்டும்தான் பேசவில்லை. ஏற்கனவே ஓரளவு அதே தொகுதிகளை பங்கீடு செய்து கூட்டணி தேர்தலை சந்தித்திருப்பதால் எங்களுக்கு அது ஒரு புதிய வேலை அல்ல. ஒரு இரவில் அந்த தொகுதி பங்கீடு முடிந்துவிடும். அதற்கு இப்பொழுது திமுக கூட்டணியில் அவசியம் இல்லை. ஓரிரு கட்சிகள் திமுகவில் இணையக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் திமுக கூட்டணி இன்னும் தொகுதி பங்கீடை தொடங்கவில்லை. மீண்டும் ஆட்சி பிடிக்கக்கூடிய சூழல் இருப்பதால் எங்களிடம் எந்த பரபரப்பும் இல்லை. மேலும் தேர்தல் வேலை என்பதை நாங்கள் தொடங்கி 3 வருஷம் ஆகிவிட்டது. பார்லிமெண்டில் 100% வெற்றியை பெற்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எஸ்ஐஆர் பணிகளிலே கூட எந்த கட்சியும் களத்தில் இல்லை திமுகவை தவிர. 66 பூத்துகளிலும் திமுகவினுடைய தொண்டர்கள் தான் பார்க்கிறார்கள். திமுகவை நெருங்கக்கூடிய இன்றைக்கு எந்த ஒரு எதிர்கட்சியும் இல்லாத ஒரு சூழலில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தேர்தலை சந்திக்கிறோம். அதனால் நாங்கள் அவசரப்பட வேண்டியது இல்லை. சரிங்க சார், நம்ம பேசலாம். கோவிந்தராஜன் சார், என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க பாருங்க. அதாவது சிலபஸ் எல்லாம் எப்போ முடிச்சிட்டோம், எப்போ வேணால் நீங்கள் எக்ஸாம் வைங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் டாப்பராக வரப்போகிறோம். இந்த எதுவுமே படிக்காத பிள்ளைங்க தான் ராப்பகலாக படித்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழல். இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா அப்படின்னு யார் கூட்டணி வரப்போகிறாங்க போகிறாங்கன்ற அந்த குழப்பத்தில் இருக்கணுமே தவிர எங்களுக்கு குழப்பமே இல்லை, தெளிவாக இருக்கிறோம். அதாவது அவர் சொன்னார் பாருங்கள், எங்களோட
6வது தேர்தல் அப்படின்னு சொல்லலை, 6வது வெற்றி தேர்தல். இந்த கூட்டணி தொடர்ந்து எங்களுடன் பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி. அதாவது இவ்வளோ தரம் அவங்க எங்களை பார்த்துட்டதுனால கூட்டணி எங்கள் கூட பலமாக தான் இருக்கிறாங்க. கூட்டணி பற்றி யோசிக்க வேணாம், தேர்தல் அறிக்கை பற்றி யோசிக்க வேணாம், மக்களிடம் போனாலே போதும், மனசு வந்து அவங்க ஓட்ட போட்டுருவாங்க. அதாவது அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு பராசக்தி படத்தில் ஒரு பாடல் வரிகள் வரும், அதுதான் ஞாபகம் வருது. நான் சொல்கிற பராசக்தி 1952 நாளைக்கு ரிலீஸ் ஆக போற பராசக்தி. அதை பற்றி நான் 1952ஆம் வருடம் பராசக்தி படத்தில் ஒரு பாடல் வரிகள் வருது. தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசையெல்லாம் காசு முன் செல்லாதடி. இந்த வரிகள் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறார். அந்த இதில் வந்து அது இவங்களுக்கு அழகாக பொருந்தக்கூடிய இது இருக்குது. அதனால் இவங்க காசை கொடுத்து எல்லாம் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. அதுதான் அப்பயே எழுதிட்டு இருக்கிறாங்களே அந்த பராசக்தி படத்திலேயே. மீண்டும் குறிப்பிடுறேன், தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை யாவும் காசு முன் செல்லாதடி அப்படின்னு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவங்க காசுக்கு கொடுத்து எல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் அதை இந்த வருடம் அது போலாம் எதுவுமே நடக்காது. திமுக மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள், தொலைநோக்கு பார்வையோடு அமைக்கப்பட்ட இன்னைக்கு முதல்வர் கூட்டத்தில் வாயை கொடுத்துட்டு அவர் வாங்கி கட்டிக்கினாரு. அதாவது கேட்டார் ஒரு பெண்மணி கிட்ட, பிற்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணிகிட்ட, என்னெல்லாம் அந்த மானியம் மூலியமாக கடன் உதவி நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டார். அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கல போட்டிருக்கு அந்த பெண்மணிக்கு. அந்த பெண்மணி நல்லா வச்சு செஞ்சாங்க. அந்த மேடம் பேசுகிறவங்க, மானியம் மூலியமாக எனக்கு வரல, நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்திருக்கிறோம், ஒன்றுமே வரல எங்களுக்கு, நீங்களாச்சும் பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு கதறாங்க அவங்க அம்மா. அவர் முழிக்கிறார் முதல்வர், என்னடா அது ஸ்கிரிப்ட் மாறியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இன்னைக்கு இருக்குது. இவ சொல்லியிருக்கிறாங்க கனவு என்ன எந்த இதெல்லாம் போட்டு என்னென்னோ போட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே நடக்கவே நடக்காது. நீங்கள் வரலாற்றை நோக்கி பார்த்தீங்கன்னா திமுக 90 அதாவது நீங்கள் வந்து ஏறத்தாழ பார்த்தீங்கன்னாக்கா 1980லேருந்து எடுத்து நினைச்சிங்களேன், 80, 77 அவங்க 48 சீட் வாங்கியிருந்தாங்க, 80ல் 37 சீட் வாங்கியிருந்தாங்க, 84ல் 24 சீட் வாங்கியிருந்தாங்க, 91ல் 2 சீட்டு தான், 2001ல் 37 சீட்டு, 2011ல் 23, 2016ல் 89. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா 1984 எம்ஜிஆருக்கு பயந்துக்கிட்டு கலைஞர் போட்டியே இல்லை. அந்த வருஷம் 84 வருஷம் அவர் எம்ஜிஆருக்கு பயந்துன்னு போட்டியே போடலை. அதுதான் நடந்திருக்கிறது. 15 வருடம் இவங்க வந்து தொடர்ந்து எதிர்கட்சியாக கூட வரல. அப்படி இருக்கக்கூடிய திமுக ஏதோ காங்கிரஸினுடைய தயவுனால மைனாரிட்டி ஆட்சியில் வந்திருந்தாங்க. 2006 மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாங்க. அதுக்கும் காங்கிரஸ் தயவு தான். அதனால மைனாரிட்டி ஆட்சியாக வந்துட்டு இருந்தாங்க. சென்ற முறை ஏதோ வந்தது மக்களை போலி வாக்குறுதிகள் கொடுத்து சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுத்து இந்த வசனம் சொன்னாங்களா, தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூஜை காசை கொடுத்து மக்களுக்கு போலி வாக்குறுதியை கொடுத்து நான் இதை செய்கிறேன் அத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதிகளை ஒன்றுமே நிறைவேறல. இன்னைக்கு கூட முதல்வர் சொல்லியிருக்காரு 80% நிறைவேற்றிட்டேன்றாங்க. ஆனால் அவங்க கட்சியை சேர்ந்த மற்றவங்களாம் 99% நிறைவேற்றியாச்சு, 96% நிறைவேற்றிட்டாங்க. இன்னைக்கு முதல்வர் இது சொல்லியிருக்கிறதுல 80% நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க வாக்குறுதிகளில். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப திமுக இந்த வருடம் ஆட்சிக்கு வரவே மாட்டாங்க. மக்களை இப்போ தேர்தல் அறிக்கையெல்லாம் தயார் பண்ணோன்னு மக்களுக்கு போய் சந்திக்கவே மாட்டேன்றாங்களே. மக்களை சந்திக்கிறதுக்கு மேலே இவங்க வாட்ஸ்அப்பில் தானே பார்த்துட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு இது அமைச்சிருக்கிறோம், அங்கே நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லலாம், ஏஐ மூலியமா நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திக்காத புறக்கணிச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்க சார், சந்திப்புன்னு தான் எனக்கு ஒரு வார்த்தை. அமித்ஷா அவர்களை வந்து டிடிவி சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் என்ன? அது ஒரு நல்ல ஒரு இதுதான். அதாவது டிடிவி அவர்களுடைய நீங்கள் தொடர்ந்து அவரை உற்று நோக்கி இருந்தீங்கன்னாக்க அவருடைய இதில் சற்று மாறுதல்கள் பார்க்கலாம். முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே மாட்டேன், அவரா முதல்வரா ஏற்றுக்கவே மாட்டேன், அவர் இருக்கிற அணியில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. நாளடைவில் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, அரசியலில் வந்து நமக்கு எதிரி நண்பன் யாரும் எதிரிகள் எதுவுமே கிடையாது, மக்கள் நலன் தான் முக்கியம், அதனால மக்கள் நலனை முன்னிட்டு நான் வந்து மாத்தி பேசுறாருன்னு சொல்றீங்களா? வந்துட்டாருங்க, அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. அமித்ஷாவை நேற்றுக்கு போய் பார்த்துருக்கிறாரு, பார்த்துட்டு அவர் வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட கேள்வி கேட்டிருந்தாங்க டெல்லியில, அவர் அதை பத்தி எதுவும் கூட்டணிக்குள்
பல்வேறு இதெல்லாம் வருவாங்க, வரப்ப நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாரு. நெகட்டிவாக எடப்பாடி பழனிசாமி எதுவும் சொல்லலை. ஆனால் ஓபிஎஸை பற்றி கேட்குறப்ப இல்லை அப்படின்ட்டாரு தெள்ள தெளிவாக. அதனால் அது ஒரு நல்ல ஒரு துவக்கம், ஒரு நல்ல ஒரு இதுதான். நிச்சயமாக திரு டிடிவி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் வருவார். சென்ற முறை ஆட்சியை இழந்தது இவருடைய அந்த தொகுதி ஏறத்தாழ் ஒரு 20 தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கணிசமான ஒரு, அதாவது சொற்ப வாக்கு வித்தியாசத்துல தான் இது பண்ண. சோ அது வந்து இப்போ டிடிவி அவர்கள் வந்து இணைவது வந்து இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமாக இருக்கும். தமிழகத்தில் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பலமா இருக்குமா? என்டிஏ கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும். இன்னும் சற்று நேரத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எந்த நேரமும் அவர்களும் நல்ல செய்தியை, நல்ல செய்தினா யார் கூட சேரணும் நீங்க நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி கூட நிச்சயமாக இங்கதான் வருவாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க வந்துடும். இப்ப நடந்துட்டு இருக்குது மாநாடு. இன்னொரு எந்த நிமிடமும் அந்த நல்ல செய்தி வரும். வந்த பிற்பாடு பலம் வாய்ந்த கூட்டணியாக என்டிஏ கூட்டணி, அதிமுக அந்த தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கிறது. ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்க எழுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்க அந்த கூட்டணியில இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகை, யாரும் பேசாதீங்க பொது வழியில. சரி, அப்ப நந்தகுமார் சார் பேசுறாரா நம்ம பார்ப்போம். சார், பொது வெளியில யாரும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு சமிஞ்ஞை கிடைச்சிருக்கு. ஆனா அதை மீறி நாங்க உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு ஆரம்பிக்கிறோம். ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்களே சொல்லியிருக்காரு, பலவீனப்படுத்திடாதீங்க, பார்த்து பேசுங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நாங்க பார்க்கறோம். இல்ல இப்போ இப்படி ஒரு கேள்வி நீங்க பொதுவெளியில் உங்க வச்சு கேட்டீங்கன்னா நான் எப்படி பேசுறது? பேசணும்னு கூப்பிட்டு இங்க வர வச்சுட்டு இப்போ வந்து உங்க தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா ஆளுக்கு பேசாதீங்க, தலைவருக்கு நான் இருக்கேன், மேலே ஒருத்தர் இருக்காங்க, நாங்கள் 2 பேர் யாராவது பேசிக்கிறோம், ஆளுக்கு பேசாதீங்கன்றாங்க. நாங்கள் அன்னையிலேருந்து அதை கடைபிடிச்சிட்டு வரோம். அதனால ஒன்றும் அவர் சொல்ல தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து இப்போது நம்ம சகோதரர் சேயன் சொன்ன மாதிரி வந்து எங்களோட இந்தி கூட்டணியை வந்து அதாவது அன்னைக்கு அமைக்கப்பட்ட மாதிரி தான் இன்றைக்கி வந்து இன்னும் கட்டுக்கோப்பாக இயங்கி கொண்டிருக்கு. அதில் வந்து எந்த விதமான மாறுதலோ இல்லை சலசலப்போ அங்கங்கே இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் வந்து எந்த ஒரு மாறுதலும் நடக்க போகிறதில்லைங்கிறதான் வந்து எல்லாருமே வந்து ஒரு இறுதியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நாங்களும் அதே நம்பிக்கையில் தான் இன்னும் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிமுக வந்து அடுத்த ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து போயிருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அதே மாதிரி சிலபஸ்லாம் சொன்னீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணோம். நான் இப்போ அவங்க வந்து அரித்மெட்டிக்கலாக பாஸ் பண்ணியிருக்காங்க. உனக்கு அப்புறம் ஃபிசிக்ஸ் இது, கெமிஸ்ட்ரி இது, பயாலஜி இருக்கு, அது ஃபினான்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் நல்லாவே இருக்கு. அதனால அந்த பாட்டை கரெக்டா எடுத்தோன்னு அவர் பாடிட்டாரு. என்ன இருந்தாலும் சரி, காசுக்கு முன்னாடி ஒண்ணு அவங்க சொல்றாங்க. அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன் படி இப்போ வந்து எடப்பாடியாரோ அமித்ஷாவோ என்ன பிளான் பண்ணாங்களோ, அதாவது போன தேர்தலில் வந்து அவங்க வந்து ஒரு 179 நின்று 66 தான் ஜெயிச்சாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் திமுக வந்து 173 நின்று 133 ஜெயிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பலமான போட்டி இருந்தது. அப்போ வந்து விஜயகாந்தோட தேமுதிக தனியாக நின்னாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதி நின்னாங்க. சீமான் ஒரு பக்கம் 243 தொகுதி, டிடிவி வந்து 145 தொகுதி, இந்த பக்கம் இவர் கமலஹாசன் ஒரு 60 தொகுதி. இந்த மாதிரி ஒரு பலமான போட்டி இருந்தது. அப்போ இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவின் இழப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி தினகரனால கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதியில் வந்து ஒரு 3000-4000 ஓட்டில் தான் தோத்துருக்காங்க. இப்போ அதை சரி கட்ட வேண்டிய கடமை வந்து கண்டிப்பாக வந்து என்டிஏக்கு இருக்கு. யாருக்கு இருக்கோ இல்லையோ அமித்ஷா கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய சாணக்கியன். அதாவது வந்து இந்தியாவின் வந்து பெரிய அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த வியூக அமைப்பாளர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவர் வந்து உலகத்துக்கே வியூக அமைப்பாளர் சாணக்கியன். அவரு அது இல்லாம பெரிய ஆகலையே, அவரோட சாணக்கிய திருச்சிலே புதுக்கோட்டையில புதுசாயிடுச்சு. நீ வா, நீ என்ன சாணக்கினாரு, சகுனியாரு, சண்டியாரு, அதெல்லாம் டெல்லியில. இங்க இந்த தமிழன் கிட்ட ஒரு வேலை நடக்காது. நான் சொல்றதுதான், நீ வேணா வந்து என்னன்னா கேட்டு போனாங்க. அவர் என்னன்னா சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. நான் வேணும்னா நான் வந்து என்னோட உதவியாளர் அனுப்புகிற எஸ்பி வேலுமணி தர அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லி உதவியாளர் அனுப்பிச்சு பேச வச்சு, இவ்வளோதான், இல்லை நீங்களே வரணும். சரி நான் வரேன்,
எங்க முதலாளிகிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டாங்க. வாங்க போயிட்டு இவர் வந்து முதலாளியா ஒரு அதிமுகவின் ஆளுமை படைத்த ஒரு பொதுச் செயலாளரா இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு. அதை நான் பாராட்டுறேன். உண்மையில நான் பாராட்டுறேன். ஒரு தமிழனா நின்று அந்த புரட்சியை தனியா நின்று புரட்சி பண்ணிருக்காரு. உண்மையிலே அதான் ஒரு இவர்தான் வெற்றியாளர் தான். இந்த ஒரு விஷயத்துல வெற்றி தான் பாராட்டுறேன். ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி 60 சீட்டுல அவர் கொடுப்பா நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து அப்ப ஏமாத்த நினைச்சாங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடியில எப்போ நீங்க அவரை பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சாதுரியம் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. காயை எங்க நகர்த்தணுமோ அங்க முதல் நகர்த்துவாங்க. அந்த விஷயத்துல அவர் கரெக்டா நகர்த்தி போயிட்டார். மேக்ஸிமம் 23 சீட்டு இவங்களுக்கு கொடுத்தா ஜாஸ்தி. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, டிடிவி வராரு அதுக்கு சேர்த்து எனக்கு 60 சீட்டா கொடுன்றாங்க. 60 சீட்டு கொடுத்தா 45ல பாஜக ஜெயிக்கும். அடுத்த கூட்டணி ஆட்சி அவங்க வேற ஒரு கட்சியோட சேர்ந்து போடுவாங்கிறது எடப்பாடியாருக்கு நல்லா தெரியும். அதனால கடிவாளம் அவர்களே தான் இருக்கும். நீங்க யாரோ வேணாலும் இருக்கலாம், கடிவாளம் அவர்களே தான் இருக்கும். நீங்க அவர் சொல்றதை கேட்டா அதனாலதான் நீங்க நாயனார் நாகேந்திரன் போய் நிக்கிறாரு அங்க. சரிங்க சார். சிவசங்கர் சார், அதாவது செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்த மாதிரி போறவங்க எல்லாம் எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னதுனால அவர் வந்து காங்கிரஸ் டிஎம்கே அந்த கூட்டணியை பத்தி பேசாம பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியோட அனாலிசிஸை ரொம்ப தெளிவா வந்து அவர் விளக்கி இருக்கிறார். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை வந்து நயினார் நாகேந்திரன் வந்து சந்திச்சிருக்காரு. இந்த வியூகம் எப்படி இருக்க போகுது, எந்த காய் எப்படி நகரப்போகுது? அண்ணனே ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். 4லேருந்து 45 சீட்டு பிஜேபி அந்த கூட்டணி வந்துடும், 60 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த கூட்டணி 45 சீட்டு ஜெயிச்சிடும் அவரே சொல்றாரு. அவருக்கே வந்து அந்த நம்பிக்கை இருக்கும்போது அப்புறம் மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கை 45 சீட் ஜெயிச்சுவாங்க வந்து அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அவங்க ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அவரோட நாங்க 45-90 தான் நாங்க எதிர்பார்த்தோம். எங்களுக்கு வந்து 60 கிடைச்சா சந்தோஷம் இருக்கிற இடத்துல கான்பிடண்டா சொல்றாரு அண்ணன் 4லேருந்து 45 வந்துருவீங்கிறாரு. இப்ப 45 பிஜேபி கூட்டணி வருதுன்னா ஏடிஎம்கே அதை ஒரு பெரிய லெவலில் ஜெயிச்சிருவாங்கிறது எங்களோட அதிமுகவை அழிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அழிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப நாங்க ஜெயிக்கிறோம் அப்படியே 45 ஜெயிக்கிறோம் அப்படின்னா எங்களோட அதிகமா தான் அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க தான் லீட் பண்றாங்க. லீட் பண்றவங்க தான் அதிகமா ஜெயிக்க போறாங்க. டெசர்ட்ல வந்து ஒரு கேமல் வருமோ அந்த மாதிரி தான் உள்ள வந்துட்டு அதுக்கு அப்புறமா கூட்டணியை மாத்தி அதுக்கு அப்புறம் ஆட்சியை இல்ல. அப்ப 45 சீட் நாங்க ஜெயிக்க போறோம். அவரோட பேஜ்ல சொல்றேன் 45 சீட் நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னா அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து வெற்றி கூட்டணியை மாறும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா தோல்வியை தழுவ போறாங்க. இன்டைரக்டா நான் ஒத்துக்கிறேன். அந்த விதத்துல நாங்க ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு அப்புறம் நான் பேசி முடிச்சுக்கிறேன். பதில் சொல்லிடுங்க. சரி சொல்லுங்க. பீகார்ல இப்ப அமித்ஷா இங்க வந்தப்போ நிதிஷ்குமார் மாதிரி பழனிசாமி செயல்படணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பீகார்ல என்ன பண்ணா 2 பேரும் சரி சமமா நின்னாங்க. 189 சீட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க. அவரு பாவை பின்தங்கி நிக்கிறாரு. அவரு அங்க என்னாச்சு, ஹோம் மினிஸ்டர் யார்கிட்ட போச்சு, பாஜக கிட்ட போச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்றாங்க, சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்றாங்க. என்ன கவர்மெண்ட் கவுலும் ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ண இந்த கவர்மெண்ட் கவுருமா? ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். யார் ஹையரா இருக்கிறாங்க? ஹையர் அத்தாரிட்டி யார் ரிசைன் பண்ணாலும் காட்சி கவிடாது. ஏன்னா அவங்க நிப்பாங்க. யார் எந்த விலை பிடிச்சு வாங்கணுமோ விலைக்கு வாங்கி அவங்க ஆட்சி நிப்பாங்க. பிஜேபி எப்படி நீங்க டைரக்டா குற்றம் சாட்டு? அதாவது பிஜேபி அதிகமான இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாலுமே வந்து சீஃப் மினிஸ்டர் யார் கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி செஞ்சிருக்கோம். இதே மாதிரி இங்க எங்கேயாவது இவங்க செஞ்சிருக்காங்களா? எங்கேயுமே செஞ்சது கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம இந்த டாபிக் உள்ள வந்துருவோம். சேவனன் அவர்கள் சொன்னா நீங்க இது வந்து கூட்டணி பற்றி பேட்டு வச்சு ஆரம்பிக்கும் போது அண்ணன் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதாவது என்ன சொல்றது, முரண்பாடுகளின் மூட்டைங்கிறது என்ன பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான் அடிய இடத்த சொல்லுவேன். ஆனால் இப்போ முரண்பாடுகளின் மூட்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து கோவிட் காலத்தில் வந்து ஊசி போடாதீங்கன்னு சொன்னது யார்? இவங்க தான். ஆனால் இவங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஊசி போடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் போது எந்த அளவு இவங்க முட்டுக்கட்டை கொடுத்தாங்க, செய்யக்கூடாது நெகட்டிவாக வந்து எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ சொன்னது யாருன்னா அது அவங்க தான். ஆனால் அவங்க தான் முதல் ஆளாக போய் பூத்தில் நின்று எல்லா வேலையும் பார்த்ததும் அவங்க தான். ஸோ முரண்பாடுகளின் மூட்டை அவங்க மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க சிலபஸ்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ சிலபஸில் 5 பாடம் இருக்குன்னா 5 பாடமும் முடிச்சிருக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபா நீங்கள் பொங்கலுக்கு கொடுங்கன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு 25000 ரூபா. நீங்கள் 5 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்த காசு எவ்வளவு? 5000 20000 ஒன்றா? இது எப்படி சரியாகும்? இது எப்படி வந்து நீங்கள் 5 சிலபஸ் முடிச்சிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னது என்ன, நீங்கள் இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 5000 கொடுத்து சொன்னீங்க. அப்புறம் 5000 25,000 2 ஒன்றா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. அப்புறம் வாக்குறுதிகள் நீங்கள் போன வருஷம் ஜனவரியில் முக ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார்? 78% 80% இந்த வருஷம் 90ங்கிறீங்க. அதுக்கு முந்தின வருஷம் 93ங்கிறீங்க. இதில் எது உண்மை? 93 உண்மையா, 80 உண்மையா, 70 உண்மையா? நான் என்ன கேட்குறேன்னா 505 வாக்குறுதிகளில் நீங்கள் 514 வாக்குறுதியில் விட்டுருங்க, வேண்டாம். 514 வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி என்னாச்சு?
நீங்க முதல் வாக்குறுதி என்ன, மாநில சுயாட்சின்னு சொல்றீங்க. 67ல இருந்து இது பேசிட்டு இருக்கீங்க, இன்னை வரைக்கும் நீங்க பேசிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா 515க்கு 514 விட்டுருங்க. நீங்க வந்து நீங்க செஞ்ச மாதிரியே ஒத்துக்கூடாது. நீங்க முதல் வாக்குறுதி என்னாச்சு? சரி, ஆனா அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நம்பிதான் வந்து பொதுமக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அதாவது இப்ப நீங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க வந்து பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. இப்ப சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க, நமக்கு இதுல எதுல பலன் இருக்கு. இப்ப நீங்க ஆசிரியர்கள் போராடுறாங்கன்னா, எப்ப நீ சொன்னா நீ செய்யல, இப்ப நீங்க எல்லாருமே போராடுறாங்க. அதே மாதிரி இப்ப போராடி ஒரே இன்னொரு கொஸ்டின் சொல்ல, பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் இவங்க கொண்டு வந்து ஒண்ணா, அப்ப பழைய ஓய்வூதிய திட்டம் அதே பேரை வைக்க வேண்டியதானே? நீ ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதே பேர் வைக்க வேண்டியது, ஏன் நீங்க புதுசா ஒரு பேர் வைக்கிறீங்க? ரெண்டுமே வேறங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க அதை ஒத்துக்கல. நீங்க வந்து ரெண்டுமே ஒரே பென்ஷன் திட்டம் சொன்னீங்கன்னா நீங்க அதே பேர் வச்சுட்டு போயிட வேண்டியதானே? ஆனா அது கிடையாது இல்ல, ரெண்டுமே வேற வேற. ரெண்டுமே நீங்க சொன்னதை ஒண்ணு செய்யறது உங்களால செய்ய முடியாது. நீங்க சாதாரணமா மந்த்லி நீங்க ஒரு பிரைவேட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இதுல போட்டா கூட நீங்க இதுல இவங்க கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் கூட நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அதிகமாக தான் கிடைக்கும். இது ஒரு 2 ஓய்வூதிய திட்டங்கிறது வேற. அதனால தான் நீங்களே வேற பேர் வச்சிருக்கீங்க. இல்லைன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதே இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வேற பேர் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. 2003ல என்ன சொல்ல டிக்ளைன் பண்ண அதே நான் ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மறுபடியும் கொண்டு வரணும், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. ஆனா நீங்க அதை ஏன் பண்ணல? ஸோ முரண்பாடுகளின் மூட்டைங்கிறது வந்து இப்போ திமுக தான். நீங்கள் எது வேணான்றீங்களோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுறீங்க. அவங்க சிலபஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணவும் இல்லை. 5க்கு 5 கம்ப்ளீட் பண்ணணும். 5 சப்ஜெக்ட்டுக்குன்னா 5மே கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் 515க்கு 1 கூட கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் என்னுடைய சரி. ஆனா உரிமை தொகையா இருக்கட்டும், நான் முதல்வனா இருக்கட்டும், எதை நீங்க முழுசா பண்ணீங்க, விடியல் பயணமா எதை நீங்க முழுசா காலை பண்ணீங்க, உணவு திட்டமா எல்லாமே கரெக்ட். நீங்க எல்லாமே என்ன ஆடு நுனிப்புல் மேய்ஞ்ச மாதிரி மேயும் பார்த்துருக்கீங்களா? ஆடு மேயறது பார்த்துருக்கீங்களா? ஆடு மாடுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மேயும் அங்கே கொஞ்சம் மேயும், எதையுமே முழுசா மேயாது. அதை மாதிரி தான் 515 வாக்கு நீங்க ஒரு வாக்குறுதி நீங்க எடுத்து இந்த ஒரு வாக்குறுதி நான் 100 தடவை நான் கரெக்டா 100% முடிச்சிட்டீங்க. ஒரு வாக்குறுதி இந்த வாக்குறுதிகளால பொதுமக்கள் பயன் அடைஞ்சிருக்காங்களா? நான் என்ன சொல்றேன், பயன் அடைஞ்சிருக்காங்க இல்லன்னு சொல்ல வரல. 100க்கு நீங்க 100 பேருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல 100 பெண்களுக்கு இந்த ஸ்கீம் போய் சேரணும்னா 10 பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த 10 பேர் பயனடைஞ்சு, மீ 90 பேருக்கு கேள்விக்குறி தானே. 90 பேரை நீங்க போய் சேரல. நீங்க என்ன சொல்றீங்க, 100 பேருக்கு நாங்க கொடுத்துருவோம்னு சொல்றீங்க. வாக்குறுதி நாங்க யாரும் கொடுக்கல, நீங்க தான் ஒரு டீமை வச்சு உண்டாக்குனீங்க. நீங்க உண்டாக்குன வாக்குறுதியை 100 பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு 10 பேருக்கு கூட நான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு மீதி 90 பேருக்கு நீங்க கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா நாங்க கேள்வி கேட்கல, விட்டுருங்க. நீங்க 90 பேர் கேள்வி கேட்பாங்கல்ல, அது 90 பேருக்கு நீங்க தானே பதில் சொல்ல போறீங்க. அதைத்தான் நான் சொல்ல, நீங்க எப்படி 100% சொல்ல வரீங்க? தப்புன்னு சொல்ல வரேன். உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் தப்புன்னு சொல்றேன். 100 பேருக்கு கொடுத்தாதான் 100. சரி, அப்ப ஒரே சொல்லிடுறேன். நீங்க அந்த லேப்டாப் விஷயம், அதாவது ஸ்கூல் சேரும்போது ஒரு பையனுக்கு பாடப்புத்தகம் கொடுக்கணும். நீங்க அவன் ஸ்கூலை முடிச்சு வெளியே வரும்போது நீங்க கொடுக்கறதால என்ன யூஸ் இருக்குது? நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க எல்லாமே சேர்ந்த நான் மறுபடியும் சொல்ல ஆடு நுனிப்புல் மேஞ்ச மாதிரி அங்கங்க மேஞ்சிட்டு வந்துருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்கீம்லயும் கொஞ்சம் எதையுமே நீங்க முழுசா செய்யல. நீங்க முழுசா செய்யும்போது மட்டும்தான் அது முழுமையடையும், மக்களையும் போய் சென்றடையும். நீங்க 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது சேர வேண்டிய புத்தகத்தை நீங்க 11ஆம் கிளாஸ் முடிக்க போற நேரத்தில் கொடுக்குறீங்க. சார் அதை வந்து நீங்க பிரம்மாண்டமா என்ன சொல்றது, ஆர்டிஃபிஷியலா பல விஷயங்களை கிரியேட் பண்றீங்க. இந்த லேப்டாப்பை நீங்க முதல் வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாருமே வரவேற்போம். யாருமே குறை சொல்ல முடியாது, யாரா இருந்தாலுமே குறை சொல்ல முடியாது. நீங்க வந்து எக்ஸிட் ஆகிற நேரம், அதாவது நீங்க வந்து ஸ்கூலை முடிச்சு போக போற நேரத்தில் ஒரு லேப்டாப் கொண்டு கொடுக்குறீங்க. அது நீங்க எத்தனை பேர் கொடுக்க, 100 பேர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 பேர் கூட கொடுக்கல. அப்ப மீதி 90 பேர் கேள்விக்குறி தானே. அவங்க எல்லாம் பயனடையல. சேம் சார். இப்ப பாருங்களேன், பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து நீங்க என்னதான் வந்து விடியல் பயணமா இருக்கட்டும், நான் முதல்வனா இருக்கட்டும், இல்ல லேப்டாப் கொடுத்ததா இருக்கட்டும், காலை உணவு திட்டம், நீங்க எவ்வளவோ திட்டங்கள் அடுக்கினாலும் இதெல்லாம் வந்து சரியான மக்களுக்கு சரியான நேரத்தில் சென்றடையவில்லை. அதுவும் சரியான நபர்களுக்கு அந்த சரியான சதவீதத்தில் போல. இப்ப இது எல்லாமே மைனஸா வச்சுட்டு எப்படி திமுக வந்து மக்களிடம் போய் ஓட்டு கேட்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை முன் வச்சிருக்காரு. உங்களோட பதில் என்ன? திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களில் உள்ள ஏதாவது ஒரு உறுப்பினருக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் சென்றடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 2003 ஜெயலலிதா அம்மையாரால் நிறுத்தப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் திமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. தவறானது. மத்திய அரசுல இவங்க அங்க வைக்கும்போது தான் அதை வந்து ஸ்டாப் பண்றாங்க. தப்பு. 16ல எடப்பாடி பழனிசாமியால் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் மீண்டும் திமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2021 திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்கள் மட்டுமல்ல, சொல்லாதவையும் இன்றைக்கு திமுக நிறைவேற்றி இருக்கிறது. இன்றைக்கு ஒண்ணுமில்ல, இன்னைக்கு நாளைக்கு காலையில நீங்க பாருங்க, ரேஷன் கடைகளில் மக்கள் அலையலையாய் நின்று சந்தோஷமாக அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 5,000 ஒன்னான்னு மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது வா புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு திமுக குறை சொல்றதே ஒரு கூட்டத்துக்கு பழக்கமாகி போச்சு. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய மனசாட்சியை தொட்டு பார்த்தால் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சியிலே பயன்பெறாத குடும்பங்களே இல்லை என்ற சூழல் உருவாகி இருக்கிறது. 2 சொல்றேன், நான் முதல்வர் திட்டம் மூலம் எத்தனை மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பல பேட்டிகளில் பார்த்தோம். அதே போல வெல்லும் பெண்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் எத்தனை பெண்கள் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் IPS IAS பயிற்சி பெற்ற பெண் ஒருவர்
IPS ஆக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு அவர் கூட்டத்திலே பேசியதை காணொளியை நான் பார்த்தேன். உங்களை போல் நானும் கீழே அமர்ந்து நான் பயிற்சி பெற்ற நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு இந்த ஆட்சியும் நான் முதல்வன் திட்டமும் தான் காரணம் என்று சொன்னார். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. உண்மை என்றைக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு கசக்கத்தான் செய்யும். திமுக சாதனைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக கூட்டணியும் வலுவாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தல் வருகின்ற காலத்திலே ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று எதிர்ப்பலை ஒன்று இருக்கும். ஆனால் திமுகவை பொறுத்தவரை இப்பொழுது அந்த எதிர்ப்பலை சுத்தமாக இல்லை. இன்றைக்கு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், என்னை போன்ற அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களை சென்று சந்திக்கக்கூடிய சூழலிலே மக்கள் எங்களை வரவேற்கிறார்கள். சரிங்க சார், எதிர்ப்பலை என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? திமுக எப்படி அதை ஃபேஸ் பண்ண போது கூட்டணி கட்சிகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து விவாதிப்போம். கோவிந்தராஜன் சார், கூட்டணியில இணையிற கட்சிகள் எவ்வளவு முக்கியமான காரணிகளோ அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த தொகுதிகளும் முக்கியமான காரணிகள். இப்போ அமித்ஷா, EPS அந்த கூட்டணியில பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்கின்ற இடங்கள் இவர்களுக்கு கிடைக்காது என்று ஆணித்தரமா தன்னோட கருத்துக்களை முன்வைத்தார் நந்தகுமார் சார். அப்படி கிடைக்காத தொகுதிகள்னும் போது அந்த கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்க. இன்னைக்கு கூட நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் தொகுதிகள்லாம் அது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற போக்கில் தான் இருப்போம். அவங்களுடைய ஒரே குறிக்கோள் இந்த திமுக என்கின்ற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதுதான் ஒரே குறிக்கோள். இந்த இதனால அதனால தூய சக்தி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு, மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரும். நான் மற்ற எந்த சக்தியும் சொல்ல. இங்க போட்டியே தீய சக்திக்கும் மக்கள் சக்திக்கும் தான் போட்டி. மக்கள் சக்தியான அதிமுக ஆட்சிக்கு வரணும். சோ அதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் சொன்னது என்னன்னா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டி, மத்தவங்கள களத்திலே இல்ல அப்படின்ட்டாரு. அவருடைய சொந்த படம் வரதுக்கு அதுக்கே வாய மூடின்னு கம்முன்னு இருக்கிறாரு, சைலண்டா உள்ள இருக்கிறாரு, வரவே இல்லை. காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் முட்டு குத்துன்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்ப வரவிடாம பண்றது யார் சார்? ஏங்க வரவிடாத பண்றதெல்லாம் யாருன்னாக்கா அது ஊருக்கே தெரியும் யார் வரவிடாத பண்றாங்கன்றது. பராசக்தி படத்துக்கு ஓகே பண்ணி அங்கங்க சரி கட்டி வர வச்சுட்டாங்க. இதை வரவிடாத பண்றது யாருங்கன்னா ஊருக்கே தெரியும். அதுக்கு அவரே கம்முன்னு இருக்கிறாரு. பிஜேபி வாய் தந்து சொல்லுங்களேன். பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு போட்டிருக்கோம். அவர் பேசல. பிஜேபி அவங்க கையில தான் சிபிஎஃப்சி சொல்ல வேண்டியதானே. இந்த இதுல அவரு தன்னுடைய படத்துக்கே ஒண்ணு வாயத்திற்காக கம்முன்னு இருக்கிறாரு. அவரு போய் இது பண்ண போறாரு. அதுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் முட்டு கொடுத்துனுக்குறாங்க, பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, இதை விடுங்க, ஜனநாயகன் விடுங்க. அது தேர்தல், ஜனநாயகத்தை காப்பாத்துறதுல தேர்தல் முடிஞ்சா கூட வருதா இல்லையான்னு தெரியல. அது வரைக்கும் இந்த இது இழுத்துட்டு தான் இருக்கும். பொங்கல் போயிடும், எந்த அடுத்த பொங்கலுக்கு வருதான்னு பார்ப்போம். அதுக்குள்ளாரையாச்சும் வருது, இந்த இதெல்லாம் கேஸ் வருதான்னு பார்ப்போம். ஒரு நகைச்சுவை கோசம் சொல்லிட்டு இருக்கிறேன், நானே பயந்துட்டேன். ஆமா, இது நீங்க கேட்கக்கூடியது நிச்சயமாக, அதாவது இந்த கூட்டணியெல்லாம் தொகுதி பங்கடிகள்லாம் நிச்சயமாக ஒரு சுமூகமாக ஏற்பட்டு எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாம் முன்னாடியே பேசி முடிவெடுக்கப்பட்டு விட்டது. ஒரு நல்ல ஒரு கூட்டணி நல்லா அமைஞ்சிருக்குது. இப்போ தேமுதிக வந்துட்டாங்கன்னா பிரமாதமாக ஒரு ஸ்ட்ராங்காக இதுவாகும். ஆனால் மீண்டும் திமுக கூட்டணியில் சலசலப்பு. அவர் சொன்னார், அண்ணன் சியான் அண்ணன் சொன்னார், எங்களுடைய கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு. எங்க ஸ்ட்ராங்கா இருக்குது? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. வடிவேல் படத்துல சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக்கு. அப்படிதான் இருந்துருக்குது. இவங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் வீக்கா இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்களே, இப்ப பல்வேறு பேச்சுகள்லாம் வருது. ராம்தாஸ், மருத்துவர் ராம்தாஸ் ஐயா கூட்டணிக்கு அங்கே போகிறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. ஆனால் அவர் இங்கே தான் வரப்போகிறாரு. அவர் அப்பப்போ இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார். அவரை சரியாக கணிக்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கிறது நேற்று கூட சொல்லியிருக்காரு. உடனே எல்லாருமே அவர் திமுகவுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு இது நேற்று கூட விவாதத்தில் சொல்கிறப்ப திமுகவுக்கு தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விருந்தினர் சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன் எல்லாம் போகிறதுக்கு. அப்படி அவர் போனார்னா திருமாவளவன் என்ன பண்ணுவார்? இப்போ ராம்தாஸ், மருத்துவர் ராம்தாஸ் அங்கே போனார்னா, பெரியவர் ஐயா அவர் அங்கே திமுகவுக்கு போனார்னா, அப்போ விசிகா அவங்க எங்கே பண்ணுவாங்க? விசிகா அவங்களுக்கு என்ன இது பண்ணுவாங்க? அதே போல் நிறைய முரண்பாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது. அவர் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி
மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, இந்த லிஸ்ட் இப்ப முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குது. எல்லாம் வந்து தாவாகாவோட போகணும்ன்ற அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்குது. பெருசா நீண்ட லிஸ்ட். அது பார்த்த உடனே ஐயோ நமக்கு பேதடா இந்த லிஸ்ட் பெருசா போச்சுன்னா நம்முடைய காங்கிரஸ் இந்த தலைவர் தமிழகத்தின் தலைவர் பொறுப்புக்கே இது வந்துருமோன்றதுனால அவர் இப்ப வாய்ப்பு சரி இருங்க சார், நீங்க என்னதான் வாய்ப்பு போட்டாலும் அவர் சிரிச்சிட்டாரு, அதனால நான் கேள்வியை கேட்டே ஆகணும் சார். அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணியை நோக்கி வருபவர்கள்லாம் பிரகாசமா இருக்கிறாங்க, வந்தா பலமான ஒரு பலம் பொருந்தி இருக்கும். நான் பாசிட்டிவா தான் சொல்றேன், நல்ல செய்தி விவாதம் நிறைவடைகிறதுக்குள்ள வரும்ன்றார். ஆனா திமுக கூட்டணியை பத்தி சொல்லும்போது மட்டும் அவர் ஒரு பாசிட்டிவா பேச மாட்டேங்கிறார். இல்ல அது வந்து ரொம்ப சலசலப்பு இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கு, எந்த நேரம் வேணா உடையலாம், யார் வந்தாலும் அங்க பலவீனப்படலாம் பேசுறதுக்கே உரிமை இல்லை அந்த இல்ல. அதாவது இப்போ ஆனா வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜனநாயகன் படத்துக்காக வந்து அது நடித்த நம்ம தாவேக்கா தலைவர் அவர் விஜயே வாயை திறக்கல, அந்த காங்கிரஸ் தான் முட்டு கொடுக்குதுன்னு சொல்றாரு. நாங்க யாருக்கா நல்லது பண்ணணும்னு போய் பேசினா முட்டு கொடுக்குறோன்னு சொல்றாங்க. சரி முட்டு கொடுத்தது போதும்டா, நாங்களும் கொஞ்சம் பல்லக்கில் ஏறினா உரிமைக்கு போராடுறாங்க, இவங்க வந்து சரிப்பட்டு வர மாட்டாங்க இவங்களே சொல்றாங்க. இப்ப நாங்க என்னதான் பண்றது? எவ்வளவு பெரிய தேசிய கட்சி, எவ்வளவு பெரிய பாரம்பரிய இப்ப வந்து எங்களோட எம்பிக்கள் இவங்க ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாரும் பத்தியும் சொல்லிட்டு வந்தார். இவங்க எல்லாம் கேட்கல, தப்பு என்ன இருக்கு சார்? இது எங்க கட்சிக்குள்ள எங்க கட்சி நிலைப்பாட்டை நாங்க வெளில எடுத்து சொல்றோம். நான் எங்களுக்கு இப்படி வேணும், கட்சி வளர்க்கணும், இப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு தலைமையில சொல்றாங்க. இதை எடுத்து கணிச்சு வேணுமா வேணாங்கிற முடிவு பண்ணது எங்களோட தலைமை டெல்லியில இருக்காங்க. 18ஆம் தேதி அங்க கூடனா அவங்க டிசைட் பண்ணி சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? அதை பத்தி எனக்கு உரிமை இருக்கு சார், பல்லக்குல ஏற என் குரல் மேல ஏற வேண்டும் சொன்னது பேரனுக்கு அண்ணாவின் பாதையில் சென்ற கட்சியில நாங்க உரிமையோட கேட்கிறோம். அது அவங்க ஏத்துக்கிறாங்க அவங்க சொல்லட்டும். அது எங்க கூட்டணிக்குள்ள நாங்க பேசுறோம். கலக்கலப்புனா உங்களுக்கு எதுக்கு பயமா இருக்கு? நீங்க முதல்ல அரித்மெட்டிக்கலா பாஸ் ஆகி வந்துருக்கீங்க. 18 + 21 39 இப்பதான் கூட்டி கழிச்சு ஒரு கணக்குக்கு வந்திருக்கீங்க. அது வந்து தக்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன வழியா பாருங்க. பதில் சொல்லுங்க சார். எப்ப பார்த்தாலும் அந்த கணக்கு வச்சே உங்களை வந்து அண்ணனே லாஸ்ட் ப்ரீவியஸ் இதுல வந்து 45 சொல்றாங்க. அதுக்கு மேல தான் நாங்க எதிர்பார்க்கறோம். ஜெயிச்ச லிஸ்டே சொல்லிட்டாங்க. நாங்க வந்து 45ல தான் போட்டிடுவோம் சொல்றோம். 45 ஜெயிச்சிட்டாரு. இல்ல 118 வேணும். இல்ல 118 பிஜேபிக்கு 45 அண்ணன் சொன்னாரு. இத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு பாருங்க. பிஜேபிக்கு அண்ணன் 4ல இருந்து 45 சொன்னாரு. அத நான் வந்து ரொம்ப சந்தோஷமா 45ல எத்தனை போட்டிடுவோம் தெரியாது. ஆனா போட்டிடுற அந்த கவுண்ட் கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா 45ல ஜெயிச்சிருவாங்கற அண்ணன் வாயில இருந்து வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் இப்ப இல்ல அது வந்து உங்களுக்கு 60 கொடுத்தா அதிமுக டிடிவி அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு. அதனால பிஜேபியோட பலமும் இங்க தமிழகத்துல அதிமுகவோட பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்புறீங்க? இல்ல கட்டாயம் நீங்க கூட்டணியை பலப்படுத்தாம வந்து எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. ஒரு கட்சி தனியா நின்னு இங்க ஜெயிச்சதா வரலாறு. அப்ப அந்த டிடிவி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பலம் இந்த கூட்டணிக்கு நம்புறீங்க? என்ன சொல்றது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரெngth. நீங்க கூட 4 பேர் வரும்போது வந்து ஒரு அடிஷனல் ஸ்ட்ரெngth. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்குன்னு ஒரு ஓட் சார் இருக்கு. ஆனா டிவிகே ஏன் அதை நினைக்க மாட்டேங்குது? பிஜேபியோட வரணும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நமக்கு மேலோங்கிய வாழ்வு கிடைக்கும். டிவிகேயோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து நாங்க வந்து அவங்க சொல்றாங்க 2 ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸ்டேட்ல ஒரு ஸ்டாண்ட், சென்ட்ரல்ல ஒரு ஸ்டாண்ட். இவங்க கொள்கை எதிரி மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாரு. அதை நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அவரு கூட சேர்றதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கிறாங்க. இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு விஷயத்துல வந்து உண்மையாவே நான் பாராட்டணும்னு சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா முதல் முறையா வந்து அங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறாங்க. 1967க்கு அப்புறம் லாஸ்ட் அவங்களோட என்ன சொல்றது உண்மையா சொல்ற ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் வந்து முதல் முறையா எங்களுக்கு இத்தனை வருஷங்கள் திமுக ஜெயிச்சிருக்கிறது கட்டாயம் கூட்டணி கட்சிகள் தான் காரணம். கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவங்க வந்து முதல் முறை எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும். இது வந்து நீங்க தெலுங்கானால நடந்துருச்சு. இல்ல எனக்கே குழப்பமா இருக்கு. அவர் வந்து இபிஎஸ் அவர்களை பாராட்டுறாரு, நீங்க என்னடா இதுதான் காங்கிரஸ் பாராட்டுறீங்க? உங்களுக்கு வந்து தெலுங்குதேசம் பார்ட்டி பவன் கல்யாண் அங்க ஒரு ஆட்சி பகிர்வு செய்ய முடியும்னா, தெலுங்கானால செய்ய முடியும்னா, நார்த்ல செய்ய முடியும், ஏன் தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது? நீங்க அதே மாதிரி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க ரூல் பண்ணும்போது அங்க திமுக அங்கம் வகிக்காத மத்திய அரசே கிடையாது. விபி சிங் காலமா இருக்கட்டும், என்ன பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கொள்கை இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எங்க ஆட்சியில் பங்கு கிடைச்சாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க இங்க ஸ்டேட்ல கொடுங்கன்னு இப்போ முதல் முறையாக அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கேட்கும்போது
2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று அவங்க அந்த பிஜேபி டிஎம்கே விட்டு வெளியே வரதுக்கான ஒரு அறிகுறியாக தோணுது. ஏன்னா இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க, வெளியே வருவாங்க, டிவிக்கே போவாங்க. இப்போ நேரடியாக டிவிக்கேல போய் ஜாயின் பண்ணாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடணும், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டால் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இவங்க தரேன்னு சொன்னாங்க. ஆனா வந்து அதனால தான் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்காம இருக்கா அப்படின்னும் போது ராமசேகரன் சார் என்ன சொன்னாரு, இல்ல எங்களோட கூட்டணி எல்லாம் வந்து இன்டாக்ட், யாரும் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்ல, திமுக சொல்லக்கூடாது. அதை வந்து மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் சொன்னா பரவாயில்ல, அவங்க சொல்லவே இல்லையே. காங்கிரஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி குறிக்கணும், திமுக வந்து இது வரைக்கும் வேட்பு மனு கூட ஒன்றும் வாங்கலைங்க. எல்லா கட்சியும் வேட்பு மனு வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் கூட வேட்பு மனு 5500 வேட்பு மனுக்கள் வந்திருக்குது. அதிமுக வேட்பு மனு வாங்கி நேர்காணல நடத்தி முடிச்சாங்க. அமமுக வேட்பு மனு வாங்கிட்டாங்க, பாமக வேட்பு மனு வாங்கிட்டாங்க. திமுக ஒன்னும் வேட்பு மனு கூட வாங்கலைங்க. அதாவது திமுக சொல்ல கூட்டணி உடையலன்ட்டு நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன், அவர் முடிச்சதுக்கு அப்புறம். அதாவது நீங்க திமுக மட்டும் தான் சொல்றாங்க, கூட்டணி கட்சிகள் யாருமே நாங்க இங்க தான் இருக்கிறோங்கிற ஸ்ட்ராங்கா சொல்லல. முக்கியமான ஒரு முக்கியமான கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். காங்கிரஸோட ஓட் ஷேர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னும் பல இந்த காமராஜர் காலத்துல இருந்து காங்கிரஸ்க்காக வந்து உழைத்தவர்கள், காமராஜர் கட்சிக்கு அந்த காமராஜர் அந்த காலத்துல இருந்து வரவங்க வந்து காங்கிரஸ் வந்து ஓட் ஷேர் எங்க போகும்போது திமுக பெரிய சாதகமாக தான் அமையுது. எந்த இடத்துலயுமே வந்து காங்கிரஸ் வந்து நாங்க இவங்க கூட தான் இருப்போம் உறுதியை சொல்லவே இல்லை. ஏன்னா டெய்லி ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்க்கே நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு வந்து சிவசங்கர் சாரை கூட்டிட்டு போலாம். நீங்க உங்களுக்கு காமராஜர் பத்தி நான் பேசுறேன், நான் காமராஜர் பத்தி பேசுறேன். நான் வந்து உண்மையிலே வந்து தம்பி சிவசங்கரனுக்கோ அண்ணனுக்கோ வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு எதிரி கட்சியா இருந்தா கூட உரிமைக்காக போராடுறாங்க பாத்தீங்களா, அந்த உரிமை குரல் இவங்க கொடுத்தா இவங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ வந்து எப்படி பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி உடையுமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு அல்வா சாப்பிடுற மாதிரி, எப்படியாவது உங்களுக்கு வேற எண்ணெயை ஊத்தி எப்படியாவது கொஞ்சம் கொளுத்தி போட்டு இவங்களை எப்படியாவது உடைச்சு வெளில கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நீங்க கேட்டீங்க, ஏன் அங்க வந்து கூட்டணி பேச்சு இது பேசல அது பேசலன்னு சொல்றாங்க. அங்கேயே ஒரு சிலர் வந்து அண்ணன் எப்படா போவான், திண்ணை எப்படா காலி ஆகும், ஒரு சிலர் அங்கேயே காத்துட்டு இருக்காங்க. இப்போ போனா எனக்கு 20 இல்ல 30 கூட, அவர் தான் போயிட்டார்ல, எனக்கு 30 கூட அங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் அங்கேயே நிலவறதுனால நான் சரி கொஞ்சம் பொறுத்து போகலாம். ஏன்னா அவசரப்பட்டு எதாவது பண்ணிட்டோம் வச்சிங்களேன், கட்டி காத்த கூட்டணி இது, இந்த தமிழ் மண்ணுக்கான கூட்டணி இது, சமூக நீதிக்கான கூட்டணி, சமூகத்துக்கான கூட்டணி. இந்த கூட்டணியை நாங்கள் வந்து எந்த காலத்துக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா அனாவசியமா களைச்சு போட்டு போறது எங்களுக்கு யாருக்கும் இஷ்டம் கிடையாது. அதனால நாங்க எங்களால எவ்வளவு பொறுமை காக்க முடியுமோ, மாண்பு முதலமைச்சரும் சரி, அவங்க கிட்ட இருக்க குழுவும் சரி, எங்க தலைமையில் இருக்க எல்லாருமே சரி, பொறுமையோடு இது எப்படி சுமூகமா தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து போயிட்டு இருக்கோம். அதுக்குண்டான மீட்டிங் டெல்லியில 18ஆம் நடக்குது. அது முடிஞ்ச உடனே நாங்க அது மேக்ஸிமம் வந்து இப்படியே தான் கண்டினியூ பண்ணுவோங்கிறது என்னோட நம்பிக்கை. அது மேல என்ன சொல்லுதோ அதை நாங்க அப்புறம் அண்ணன் என்ன சொல்லலாம், there is a limit for everything. நாங்க ஒரு அளவுக்கு தான் பொறுப்போங்கிறத வந்து இன்டைரக்டா சொல்லிட்டாரு அவரு. சேம் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது விருப்ப மனு எல்லாம் வாங்கிட்டாங்க, நேர்காணல் எல்லாம் செய்யறாங்க, தொகுதி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே எல்லாரும் முடிச்சா கூட இன்னும் களத்திலேயே இறங்காம திமுக இருக்கிறதுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்ல அவங்களுக்கு கிடைச்ச அந்த நம்பகத்தன்மை வாய்ந்த தகவல்கள் இதனால பொறுமை காத்துட்டு இருக்கா, ஏதாவது சந்தேகம் இருக்கா திமுக கூட்டணியில காங்கிரஸே வெளில போயிடுவாங்களோ? நம்முடைய மதிப்பிற்குரிய நண்பர் கோவிந்தராஜன் அவர்களும் சிவசங்கர் அவர்களும் பகல் கனவு காண்றாங்க. ஏதோ அதிமுக கூட்டணி வலுவா இருக்கதான் நினைக்கிறாங்க. அது இல்லை. ஏன்னா அதிமுகவே 4 இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக, டிடிவி அதிமுக, சசிகலா அதிமுக 4 இருக்கு. அந்த கூட்டணியில உள்ள பாஜக 2 இருக்கு. அண்ணாமலை பாஜக, நயினார் நாகேந்திரன் பாஜகன்னு. அதே போல அந்த கூட்டணியில் உள்ள பாமகல வந்து அன்புமணி அணி மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்திருக்கு. ராமதாஸ் அணி தன்னுடைய இதை வெளிப்படுத்தல. அப்படி உள்ள சூழ்நிலையில அதிமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொன்னா அது ஒரு பகல் கனவு. திமுகவை பொறுத்தவரை நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த கூட்டணி என்பது நோட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ சேர்ந்த கூட்டணி அல்ல. இது ஒரு கொள்கை கூட்டணி, சமூக நீதியை நோக்கி பயணிக்கக்கூடிய கூட்டணி. இன்று நேற்று சேர்ந்த கூட்டணி அல்ல, 10 ஆண்டுகளாக வெற்றி கூட்டணி, 6வது தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி. எங்களுக்குள்ள ஷீட் ஷேரிங்கிறது ஒரு இரவுல முடிஞ்சு போயிடும். ஒரு இரவு 2 மணி நேர பேச்சுவார்த்தையில முடிஞ்சு போயிடும். அதனால எங்களுக்கு புதுசா நாங்க வந்து எதையும் பேச போறதில்லை. அவங்களுக்கு தேவையான தொகுதியை கேட்க போறாங்க. தலைவர் அவங்களுக்கு தேவையான தொகுதியை ஒதுக்க போறாரு. நேர்காணல்லாம் நடக்கதான் போகுது. நாங்கள் வந்து இவங்களை போறே நாங்க வந்து இவங்க அதிமுக இன்னைக்கு வந்து அந்த கட்சியை, அந்த தொண்டர்களை, அதில் உள்ள நிர்வாகிகள் திமுகவுக்கு வரவிடாம தடுக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பெரிய பாடி பில்டர் மாதிரி காட்டிக்கிறதுக்காக ஒரு
நேர்காணல நடத்துறாரு, வேட்பு மனு வாங்குறாரு, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாரு. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி. கட்சியை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். கட்சியை வைத்திருக்க வேண்டும் என்றால் ஏதோ தேர்தலுக்கு ஒரு வெற்றி கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒரு மாயை. சரிங்க சேவன் சார், அதாவது அதிமுக 4 இருக்கட்டும் எத்தனையா இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் ஒரே கூட்டணியில தான் இருக்கு. அப்ப 4 அதிமுகவோட ஓட்டுகளும் அதே கூட்டணிக்கு தான் வரப்போகுது. அப்ப அது திமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமா அமையாதா? இல்ல, வந்த பிறகு பேசுங்க. ஓபிஎஸ்ஓ டிடிவியோ இன்னும் அவங்களுடைய இதை தெரிவிக்கல, சசிகலாவும் தெரிவிக்கல. டிடிவி தெளிவா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லுங்க கோவிந்தராஜன். அது சென்ற மாதம் சார், அது போன மாசம் ஐயா, அது போன மாசம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதே டிடிவி என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன மாசம் துரோகி எடப்பாடி அது போன மாசம். இந்த மாசம் பாருங்க. முன்னாடி அவர் வேற மனநிலை சார், அமாவாசைக்கு அப்புறம் அவர் மனநிலை மாறி போச்சா. அது போன மாசம். எலுமிச்சை தேய்ச்சிட்டாரு அமித்ஷா, எலுமிச்சை தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு போயிட்டாரா, அதனால மனநிலை மாறிடுச்சா. இப்போ இன்னொன்னு அண்ணன் செய்யானுக்கு வரவேற்க தானே செஞ்சிருக்காரு கோவிந்தராஜன் சார். அன்னைக்கு அவர் பேசினது வேற, இன்னைக்கு பேசுறது வேற. சோ டிடிவியோட கருத்துக்களை நான் வரவேற்கிறேன்னு தானே சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுங்கம்மா, இந்த அதிமுக 4 அணிங்கிறது உடஞ்ச கண்ணாடி மாரி, உடஞ்ச பானை மாரி. என்னைக்கு ஓட்டுனாலும் அது சரியா ஓட்டாது. அவ்வளவு விமர்சனங்களை அள்ளி வீசிவிட்டு எப்படி ஓட்டும்? அதுக்கு தானே சொன்னாங்க, அரசியலில் நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது. நீங்க பேசினது ஒரே கட்சியில இருந்து விமர்சனம் பண்ணிட்டு ஒண்ணு சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது உடைந்த கண்ணாடி போன்றது. அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லம்மா. எங்களை பொறுத்தவரையும் கூட்டணி தெளிவாக இருக்கிறது, மக்கள் நல திட்டங்கள் தெளிவாக இருக்கிறது, மக்களோடு ஒரு கேள்வி இருக்கிறார்கள். சார் சியான் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க அதிமுக, அதாவது ஓபிஎஸ் அதிமுக. நான் ஒண்ணு கேக்குறேன், திமுகல கனிமொழி திமுக இருக்குது, உதயநிதி திமுக இருக்குது, துர்கா ஸ்டாலின் திமுக இருக்குது, சபரிசன் திமுக இருக்குது, இன்பநிதி திமுக இருக்குது. நீங்க எந்த திமுகலனே இருக்கிறீங்க சொல்லுங்க. புது கணக்கா இருக்கே சார் சேம் சார், இது புது கணக்கா இருக்கே. எல்லா திமுகவும் உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடும். கருப்பு சேப்பு. நீங்க எந்த திமுகல இருக்கீங்க? நீங்க எந்த திமுகல இருக்கீங்க? நீங்க எந்த திமுக இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். எல்லாம் திமுக என்றால் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், இதுதான் திமுக. அதனால நீங்க பகல் கனவு காண வேண்டாம். எல்லாம் உதயசூரியன்ல தான் போட்டியிடுவாங்க. சரிங்க சார். சார் சிவசங்கர் சார், முக்கியமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து அமித்ஷாவை, டிடிவி அவர்களை எல்லாரையும் பார்த்துட்டு வரும்பொழுது இங்கே தமிழகத்தில் பிஜேபியோட நிலைமையை மேலே இன்னும் வளம் பெற செய்வதற்காக, இந்த தேர்தலை சந்திப்பதற்காக அவர்கள் வேறு வியூகம். ஏனென்றால் அவருடைய தலைமையில் முதலில் தேர்தலை சந்திக்க போகிறது பிஜேபி. இப்போ பிஜேபி இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இல்லை, நமக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நீங்கள் ஒரு ஸ்டேஜ்லேருந்து நமக்கு ஓட் ஷேரிங் ஏற்கனவே 2% 18% லாஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்திருக்கிறோம். இன்னும் அதுக்கு மேலே அது வர்றதுக்கான என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ. ஏன்னா நீங்கள் கூட்டணிக்கு உள்ள நம்ம பிஜேபி ஏடிஎம்கே உள்ள வரணும்னு நினச்சதே காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட் இருந்தால் தமிழ்நாடு எடுத்து குட்டிச்சவர் ஆகிரும். ஒரு சில காம்ப்ரமைஸ் 2 சைட்லேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் அதை அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகுது. அந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதோட காரணம் என்ன, கட்டாயம் இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் பிஜேபியோட நிலைப்பாடு இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடியோட நம்ம ஸ்ட்ரென்த் என்ன அதை நிரூபிக்க வேண்டிய இப்போ இந்த புதிய தலைமைக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஏற்கனவே இந்த தலைமைக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக தான் இந்த ஒரு பயணம்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது. அதில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இதோட ரிசல்ட் எப்போ தெரியும்னா, நமக்கு அப்கமிங் எலெக்ஷனில் இதோட ரிசல்ட் வரும். அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு. நந்தகுமார் சார், இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி தமிழகத்தில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளருது. ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள்லாம் ஒரு சாதாரண பாமரனாக பிஜேபியை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க வளர்றாங்க, அவங்க புது திட்டங்களை கொண்டு வராங்கன்னு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லைலா காலேஜ் முன்னாள் மாணவர்களோட ஒரு இது வெளில வந்துச்சு. அதில் பார்த்துருப்பீங்க. அதில் பாஜகவோட என்ன ஓட் ஷேர்னு போட்டிருந்தாங்க, வெறும் 2.5%. அதுதான் அவங்களோட வளர்ச்சி. 2லேருந்து 2.5% வந்திருக்காங்க. அது நல்ல வளர்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலை. அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், 18% எடுத்திருக்கான்னு பேசும்போது அது 36 கட்சியால் வகுத்தீங்கன்னா இதே 2% தான் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இதே நிலைமை தான். இப்போ எடப்பாடியார் இவங்களை ஏன் இந்த லெவலில் வச்சுருக்கிறாருன்னா, உங்களுக்கு 2.5% தான். உங்களுக்கு மிஞ்சி போச்சுன்னா 10லேருந்து 15 சீட், மேக்ஸிமம் போனால் 20 சீட் கொடுப்பேன். இதை வச்சு தான் அவரும் கணிக்கிறாரு.
இவங்க சொல்லிக்கலாம் வளர்ந்துருக்கான்னு சொல்லலாம். இதில் வளர்ந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாத்திரம் வளர்ந்தார், கட்சி வளரல. சரிங்க சார். அவரு வளர்ந்துட்டார். அவரு எந்த அளவுக்கு வந்துட்டாருன்னா அவர் வந்து மோடியை விட பெரிய ஆளா வளர்ந்து போயிட்டார். அவர் சரி, அவர் வளர்ந்தது, கட்சி வளர்ந்ததா இல்ல இந்த வியூகம் எப்படி போகிறது என்பதை பற்றி பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.